கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்தேயு 13:44. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். The kingdom of heaven is like treasure hidden in a field, which a man found and covered up. Then in his joy he goes and sells all that he has and buys that field. ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை கடுகு விதைக்கு ஒப்பிட்டும் புளித்த மாவுக்கு ஒப்பிட்டும் கூறிய உவமைகளை குறித்து கடந்த நாட்களில் தியானித்தோம். இன்று பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லியிருப்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது, புதையலை குறித்து தேவன் கூறிய உவமையின் அர்த்தத்தை பார்ப்போம். புதையல், ட்ரெஷர், கிறிஸ்துவின் ரட்சிப்பு, தேவ வார்த்தையின் உண்மை, பரலோக ராஜ்யத்தின் மகிமை. நிலம், ஃபீல்டு என்பது உலகம், மனித இருதயம். அந்த இருதயத்தில் தேவ வார்த்தை புதைந்திருக்கிறது. மறைத்தல், ஹிடன், தேவ சத்தியம் எளிதில் வெளிப்படாது, ஆழ்ந்து தேடுபவர்களுக்கே வெளிப்படுகிறது. எல்லாவற்றையும் விற்றல், செல்லிங் ஆல், தற்காலிக ஆசைகள், உலக சுகங்கள், பாவங்கள் அனைத்தையும் தியாகம் செய்தல். சந்தோஷத்தோடு வாங்குதல், இயேசுவை அறிந்த சந்தோஷம், உலகமெங்கும் தராத ஆனந்தம். புதையலை கண்டுபிடித்தல் என்பது தேவ வார்த்தையின் வெளிப்பாட்டை அறிதல், கிறிஸ்துவில் மறைந்திருக்கும் நித்திய உண்மையை அறிதல். புதையலின் மதிப்பு. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் என்று சாலமோன் ஞானி கூறுவதை நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஞானமாய் புத்தியை பயன்படுத்தி புதையலை தேடுவது போல ஆழமாக தேவ வார்த்தைகளை தேடும் பொழுது அவ்வார்த்தைகள் தேவ பயத்தையும் பக்தியையும் தருவதோடு தேவனை முழுமையாக அறிந்து கொள்ளும் அறிவையும் தரும். அந்த பொக்கிஷத்தை கண்டடையும் போது கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதை விசுவாசிக்கிறீங்களா? அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று பவுலடிகளார் கூறுவதை கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். புதையலாகிய தேவனுடைய வார்த்தை தங்கத்தையும் வெள்ளியையும் விட மதிப்பு வாய்ந்தது. நித்திய வாழ்வு, ரட்சிப்பு, சமாதானம் அளிக்க வல்லது. அப்படிப்பட்ட புதையலை பெற நாம் நம்முடைய உலக ஆசைகள், சுகங்கள், பாவங்களை எல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும். தேவனிடத்தில் முழுமையான அர்ப்பணிப்பு வேண்டும். அந்த புதையலை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளும் பொழுது பரலோகத்தில் நமக்கு மிகுதியான பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும்.
உலகம் தரக்கூடாத சாந்தியும் ஆனந்தமும் நம் வாழ்வில் குடிக்கொள்ளும். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை பிலிப்பு 3:7 வாசிக்கிறோம். நிலத்தில் புதைந்திருந்த பொக்கிஷத்தை கண்ட மனுஷன் சந்தோஷப்பட்டு அந்த பொக்கிஷத்தை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கினான் என்று பார்க்கிறோம். பொக்கிஷத்தை கண்டுபிடித்த மனிதனின் வாழ்க்கை ஒரே நாளில் மாறிவிட்டது. உலக ஆசைகள் சிறிதாயின, கிறிஸ்துவின் சத்தியம் பெரிதாகியது. உலக செல்வம் அழிகிறது, ஆனால் தேவன் தரும் செல்வம் நித்தியம். உண்மையான மகிழ்ச்சி கிறிஸ்துவை அடைந்தவர்களுக்கு மட்டுமே அந்த உண்மையான மகிழ்ச்சி கிட்டும். எல்லாவற்றையும் விற்றான் என்றால் முழுமையான அர்ப்பணிப்பு. கிறிஸ்துவை தொடர்ந்து செல்லும் வாழ்க்கை விலை கொடுக்க வேண்டிய வாழ்க்கை. கொடுக்க வேண்டிய விலை உலகப்பற்று, தற்காலிக ஆசைகள், பாவங்கள் எல்லாம். இந்த விலை கொடுத்து வாங்கும் அந்த நிலத்தில் உள்ள பொக்கிஷம் ரட்சிப்பு. ரட்சிப்பு தியாகத்தோடு வந்தாலும் அதே சமயம் சந்தோஷத்தையும் தருகிறது. உலகம் தராத சந்தோஷம் கிறிஸ்துவிலே உள்ளது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், புதையல் எவ்வளவு மதிப்பு மிக்கதோ அதைவிட அதிக மதிப்புடையது பரலோக ராஜ்யம். உலக செல்வம் அழிகிறது, ஆனால் தேவ ராஜ்யம் நித்தியம் நிலைத்திருக்கும். கிறிஸ்துவை அறிதலே உண்மையான பொக்கிஷம். பொக்கிஷம் புதைந்து இருந்தது போல கிறிஸ்துவின் சத்தியம் சுலபமாக உலகத்திற்கு தெரியாது. தேடும் மனதுடன் விசுவாசத்தோடு வருபவர்களுக்கு மட்டுமே அது வெளிப்படும். அந்த மனிதன் எல்லாவற்றையும் விற்றான். அதே போல கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக நாம் உலக ஆசைகள், பாவ சுகங்கள், சுய விருப்பங்களை தியாகம் செய்ய வேண்டும். அவன் கட்டாயமாக அல்ல, சந்தோஷத்தினாலே விற்றான். உண்மையான இரட்சிப்பு வாழ்வு சந்தோஷமிக்க வாழ்க்கை. கிறிஸ்துவுக்காக செய்த தியாகம் சுமையாக அல்ல, ஆனந்தமாக இருக்கும். மனிதன் தனது முழு கவனத்தையும் அந்த புதையலுக்காக செலுத்தினான். நாமும் நம் வாழ்வில் முதன்மை இடத்தை கிறிஸ்துவுக்கே கொடுக்கிறோமா என்பதை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், பரலோக ராஜ்யம் அளவிட முடியாத செல்வம். அதை அடைய முழுமையான அர்ப்பணிப்பு அவசியம். கிறிஸ்துவை அறிந்தவருக்கு சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கிறது. அதாவது உலகத்தில் எதை இழந்தாலும் பரலோக ராஜ்யத்தையே அடைய வேண்டும். கிறிஸ்துவை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைந்ததாகும் என்பதே முக்கிய பாடமாகும். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் பாதம் அமர்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷமாகிய உம்மை எங்கள் வாழ்வில் கண்டுபிடிக்க கிருபை அருளும். உலக ஆசைகளை விட்டுவிட்டு உம்மை பெரும் ஆனந்தத்தில் வாழ வழி நடத்தும். எங்கள் இருதயத்தை உம்முடைய வார்த்தைக்கு திறந்து பண்ணி நித்திய பொக்கிஷத்தை பெற வல்லமையும் அர்ப்பணிப்பும் தாரும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.